இந்திய அரசு ரீசெண்டா நவம்பர் 15, 2024 அன்னைக்கு பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணாங்க. யார் இந்த பிர்சா முண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முண்டா அப்படிங்கிற பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முண்டா அப்படிங்கிறவங்க வேட்டுவர்களா இருந்து விவசாயிகளா மாறின ஒரு பழங்குடியின மக்கள். அவங்க இப்ப இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தோட சோட்டா நாக்பூர் பகுதியில் வாழ்ந்து வந்தவங்க. காடுகளை பண்படுத்தி விவசாய நிலமா மாத்தி அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட நில உரிமை முறையை குன்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அந்த பழங்குடியின மக்களோட எல்லா குடும்பங்களுக்கும் அந்த நிலத்தின் மேல உரிமை இருக்கு. ஆனா 1793 பிரிட்டிஷ் அரசாங்கம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு இந்த குன்கட்டி முறையை ஒழிச்சிட்டு அவங்க அந்த நிலத்தை எல்லாம் ஜமீன்தாரோட கட்டுப்பாடுகளுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. பேகார் சிஸ்டம் சொல்லக்கூடிய கொத்தடிமை முறையையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சூழல் கடன் கொடுக்கறவங்களே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் அரசாங்கம் நீதிமன்றங்களை உருவாக்கி இந்த பழங்குடியின மக்கள் காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அவங்களோட விசாரணை முறையையும் ஒழிச்சிட்டாங்க. இதன் விளைவா 1896 கடுமையான பஞ்சத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. பிரிட்டிஷோட இந்த அடக்குமுறையை எதிர்த்து அந்த முண்டா இனக்குழுவிலிருந்து உருவான ஒரு போராளி தான் பிர்சா முண்டா. இவர் 1899 பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து முண்டா ரிபலியன் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருப்பார். அதை வரலாற்று ஆய்வாளர்கள் உல்குலன் டம்லட் அல்லது தி கிரேட் டம்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தன்னுடைய 12வது வயதுல கிறிஸ்தவத்துக்கு மாறி இருந்தாலும் பின்பு பிர்சைத் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி மதத்தை உருவாக்கியிருப்பாரு. இவரை மக்கள் தார்த்திகா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எர்த் அப்படின்னு அர்த்தம். அந்த பழங்குடியின மக்களோட நில உரிமைக்காக போராடின இவர் தன்னோட 25வது வயதுல ஜார்க்கண்ட் சிறையில் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த போராட்டத்தின் விளைவா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேகார் சிஸ்டம் சொல்லக்கூடிய கொத்தடிமை முறையை ரத்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பழங்குடியின மக்களோட நில உரிமை முறையான குன்கட்டி சிஸ்டத்தை அங்கீகரிக்கவும் செஞ்சாங்க. கமிங் December 1 ஏன்ஷியன்ட் இந்தியா கிளாஸ் மாடியூல் ஸ்டார்ட் ஆகுது. 36 hours கிளாஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க.